வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா பரந்தூர் ஏர்போர்ட். பரந்தூர் ஏர்போர்ட் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ முக்கியமானது அல்ல அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது சென்னை விமான நிலையம், மும்பை விமான நிலையம், கல்கத்தா விமான நிலையம், டெல்லி விமான நிலையம் ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்தது. இந்தியாவில் இந்த விமான நிலையங்கள் தான் வெளிநாட்டுக்கு போகணுன்னா இங்கே தான் வந்து எல்லாம் ஏறி போகணும். அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை விமான நிலையம் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்கள் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வெளிநாட்டுக்கு போகணுன்னா இங்கே வந்து தங்கி இங்கேருந்து விமானம் பிடிச்சி வெளிநாட்டுக்கு போவாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விமான நிலையமாக சென்னை இருந்தது. அதுக்கப்புறம் ஓப்பன் மார்க்கெட் பண்ண பிறகு பெங்களூர் ஏர்போர்ட்டு, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு வந்தது. ஹைதராபாத்லேயும் வந்துடுச்சு. சென்னையை விட பிரம்மாண்டமான ஏர்போர்ட், அதிக இட வசதி, ரன்வே அதிக தூரம் உள்ளது, பெரிய பெரிய விமானங்கள்லாம் அங்கே வந்து தரையிறங்குற எல்லா வசதியும் கிடைச்சது. அதனால் பெரிய பெரிய விமான நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து ஒரு விமானத்தை இயக்கணுன்னா அவங்க பெங்களூர் ஏர்போர்ட்டையே தேர்வு செஞ்சாங்க. சென்னை பழமையான விமான நிலையம் தான், ஆனால் அது பழமையானதாகவே இருக்குது. அதனுடைய கெப்பாசிட்டி கொள்முதல் பெங்களூரில் உள்ள ஏர்போர்ட்டை விட கம்மியானது. அதனால் இங்கே புதுசாக விமான நிறுவனங்கள் இங்கிருந்து விமானத்தை இயக்குவதற்கு அவர்கள் தயங்கினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழில் வளர்ச்சி வேகமாக வளர்ந்து வருது. ஒரு இடத்துல எங்கே சிறப்பான விமான நிலையம் இருக்குதோ அந்த இடத்துல தொழில் வளரும். இப்போ உதாரணத்துக்கு பெங்களூரில் இருந்து வெளிநாட்டு இணைப்புகள் நிறைய இருக்குது. அதே தமிழ்நாட்டில் இருந்து, சென்னையிலேருந்து வெளிநாட்டு இணைப்புகள் கம்மி. காரணம் வசதியின்மை. இப்போ வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரான்னா நேராக பெங்களூரில் வந்து இறங்கி அங்கே ஒரு இடத்த பார்த்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கே தொழில் செய்வான். அவனுக்கு அவங்க ஊர்லேருந்து வந்து போகிறதுக்கு ஈஸி. அவனுக்கு ஃப்ளைட்டும் வந்து டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். சென்னையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவன் பெங்களூரில் இறங்கி அங்கேருந்து இன்னொரு விமானம் பிடிச்சி சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க. அப்போ அவனுக்கு கூடுதல் செலவாகும், அலைச்சல் அதிகம், விமான பயண நேரம் அதிகமாகும். ஸோ அவன் அங்கேயே டிசைட் பண்ணிடுவான். இது தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய தடங்களாக இருந்தது. இதை போக்குறது தான் 1921க்கு முன்னாடி எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு 4 இடத்த சூஸ் பண்ணாங்க. அதில் பரந்தூரை தேர்வு பண்ணாங்க. அப்போ அவங்க ஆட்சி மாறி டிஎம்கே ஆட்சி வந்துருச்சு. அவங்களும் அவங்க செய்த அந்த தேர்வு செய்த இடத்த புறக்கணிக்கலை. அந்த இடத்துலையே விமான நிலையம் கட்டுறதுக்கு முடுக்கி விட்டாங்க. அதுக்கு ஒரு டீமே வச்சு முடுக்கி விட்டாங்க. பயங்கர எதிர்ப்பு. எப்போவுமே எதிர்ப்பு வரும். அந்த மக்கள் நிலையும் நம்ம பார்க்கணும்ல. அங்களுடைய வந்து அவங்க வாழ்வாதாரம் போகுது, அவங்களுடைய விளைநிலங்கள் போகுது, அவங்களுக்கு இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்படுது, பூர்வீக இடம் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தில் இறங்கினாங்க. இறங்கி ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது 2025 இப்போ முதல்வராக இருக்கிற திரு விஜய் அவங்கள நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு டீம் வச்சு நான் முதலமைச்சரோட, அப்போ இருந்த முதலமைச்சரோட நான் ஏற்பாடு பண்ணுறேன். இங்கே வந்து விமலை நிலங்கள் இருக்கிற இடத்துல விமான நிலையம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ அந்த விமான நிலையம், பரந்தூர் விமான நிலையம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5746 ஏக்கர் அதுக்கு தேவைப்படுற நிலம். ஆனால் திமுக கவர்மெண்ட்டு கடும் எதிர்ப்புக்கு நடுவில் 3600 ஏக்கர் நிலத்தை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஆக்குபைட் பண்ணிட்டாங்க. அதில் 1600 ஏக்கர் ஏரம் பப்ளிக்கிட்ட இருந்து வாங்கினது. 1900 ஏக்கர் நிலம் வந்து கவர்மெண்ட்டு கூடையது, அதாவது புறம்போக்கில் இருந்த இடம். அதையும் இணைச்சிட்டாங்க. 3600 கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ தேவை 2146 ஏக்கர். அதில் ஏனாவூர் கிராமம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி மெதுவாக அவங்க அந்த இடத்த ஆக்குபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சி மாறிடுச்சு.
இப்போ நம்ம முதல்வர் விஜய் வந்துட்டார். அது சம்பந்தமாக அவங்க தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை. இப்போ சாமானிய மக்களாகிய நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு நாடு வளரணும், தொழில் வளரணும் அப்படின்னா ஒரு பெரிய கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் தேவைதான். அது பண்ணும்போது அதுகளால் பாதிக்கப்படுற மக்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன செஞ்சால் அவங்க சந்தோஷமாக அவங்க இடத்த விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு இழப்பீடு கூடுதலாலாம் கொடுக்கலாம். அவங்க தேவையை அறிஞ்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். செஞ்சு அந்த 2146 ஏக்கர் நிலத்தையும் கையகப்படுத்தி அதில் விமான நிலையம் அமைக்க முன் வரலாம். இல்லை வேண்டாம், பரந்தூர் வேண்டாம், அந்த மக்கள் பாதிக்கிறாங்கன்ட்டு இன்னொரு இடம் தேர்வு செய்யும் போது இன்னும் 10 வருடம் அதிகமாயிரும். ஒரு இடத்த தேர்வு செய்து அதில் ரன்வே கட்டி பில்டிங் கட்டி எல்லாம் செய்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். இப்போ மீனம்பாக்கம் விமான நிலையம் அதோடைய கொள்முதல் 2028-30க்குள்ளே அது கம்ப்ளீட் ஆயிரும். இப்போவே வெளிநாட்டு நிறுவனங்கள் அதுலேருந்து விமானத்தை இயக்க முன் வருவதில்லை. அதனால் அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியும் வராது. இருக்கிற விமானம் தான் அங்கே ஓடும். அப்போ அதுக்கு அப்புறம் வர்ற வருடங்கள் ஏகப்பட்ட தொழில் வளர்ச்சி, ஏகப்பட்ட முன்னைப்போடு வரும். அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வரணும். இங்கே வரணும்னா ஒரு பக்கவாக நல்ல இணைப்புள்ள ஒரு விமான நிலையம் நமக்கு அவசியம். அப்படி இருக்கையில் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இப்பொழுது முதல்வராக இருக்கிறார். அதனால் இந்த விஷயத்தை கவனமாக டீல் பண்ணணும். தமிழ்நாட்டு வளர்ச்சி முக்கியம். அதே நேரத்தில் பரந்தூர் மக்களுடைய நிலைமையும் பார்க்கணும். அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். அவங்க மனநிலை சந்தோஷமாக அடைய செஞ்சு ஒரு விமான நிலையத்தை எவ்வளோ சீக்கிரம் உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி மேல் நோக்கி வரும். இது சாமானியனாகிய என்னுடைய நினைப்பு, வேண்டுதல். மற்றபடி எல்லாம் நம்ம முதல்வர் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.